இப்போ அந்த பழங்குடியின மக்களுக்கு தந்தார் அப்படிங்கிற அந்த ஆம்புலன்ஸ் நம்பரை போட்டு அதை சும்மா செக் பண்ணி பார்த்தா அது ஏன்னா எல்லாரும் இப்படி சொல்கிறதுனால நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் இப்படி பார்த்தா அந்த ஆம்புலன்ஸ் வந்து 2016 ரெஜிஸ்டர் ஆன ஒரு வண்டி, ஃபர்ஸ்ட் ஓனர்னே போட்டிருக்கு, 16 ரெஜிஸ்டர் ஆன ஒரு வண்டி 2022 அவர் தந்திருக்காப்புல. அப்போ இந்த வண்டியை இது ஆம்புலன்ஸ் தான் இவர் தந்ததாக போட்டாங்க. அப்போனா இவர் அதுக்கு காசு கொடுத்துருக்கணும். காசு கொடுத்து அந்த வண்டி ஆம்புலன்ஸை வாங்கி இன்னொருத்தர் கொடுத்துருக்கணும். வாங்கி கொடுத்துருந்தா அந்த இன்னொருத்தர் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஏன் ரெஜிஸ்டர் ஆகலை? அது முதல் கேள்வி. ஏன் ரெஜிஸ்டர் ஆகலை? 2014 இருக்கிற வண்டியை அப்படியும் கொடுக்க முடியாது. ஏன்னா 16 தான் பாலா வந்து இண்டஸ்ட்ரிக்கே வராப்பில். அப்போது அது சாத்தியம் இல்லை. அப்போ 2014 இருக்கிற வண்டி இன்னொருத்தர் ஏன் இன்னொரு பேரில் ரெஜிஸ்டர் பண்ணல? நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ஓட்டுறது சரியா? அது இப்போது வந்து அடுத்தது. அதாவது என்னென்னா, மறுபடியும் சொல்கிறேன், இது பப்ளிக் வண்டிக்கு, ஒரு பப்ளிக்காக இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் போன்ற ஒரு முக்கியமான வாகனம், ரொம்ப முக்கியமான ஒரு வாகனம், பழங்குடியின மக்களுக்காக கொடுக்கப்படுற ஒரு ஆம்புலன்ஸ். அவங்க ஏற்கனவே வந்து ரொம்ப சின்ன சின்ன உதவி கூட கிடைக்காம இருக்கிறாங்க. படித்து வர்றதுக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு ஆம்புலன்ஸ். அப்போ எனக்கு வந்து ஏன் இதை பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர், அதை அக்கறை இல்லாமலா இல்லை கவனக்குறைவா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாக வருது. இதெல்லாம் தான் இந்த இஷ்யூ வர்றதுக்கான காரணம். நான் உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ மக்களுக்கு வந்து டக்குன்னு புரியல. அதாவது என்னது ஒருத்தர் இப்படி சொல்லிட்டாரு, இதெல்லாம் வந்து ஏமாத்து வேலைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு டக்குன்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க. ஏன்னா பாலா ரொம்ப நல்ல காரியங்கள் நிறையா செஞ்சுருக்காரு. உண்மையிலே பாலாவுக்கு வந்து அந்த எண்ணம் உண்டு. நல்ல காரியம் செய்யக்கூடிய நல்ல தம்பி பாலா, அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஆனால் இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது? இல்லை, இந்த மாதிரி வண்டியை நீங்கள் இப்படி சும்மா கொடுக்குற மாதிரி கொடுங்க, நாங்கள் எடுத்து அதை வீடியோவாக போடுறான்னு யாராவது இதை சொன்னாங்களா? அதுதான் இங்கே எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம்.